Hi everyone. நம்ம இந்த வீடியோல what is statistics, how the statistics is used to describe the data அப்படின்னும் what are the various types of data அப்படின்னும் நம்ம பார்க்க போறோம். So what is statistics? அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது இட்ஸ் a branch of mathematics which focuses on collecting, analyzing, interpreting and presenting the data. இப்போ டேட்டா மைனிங்ல நம்ம என்ன பார்த்தோம், டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி ஃபைனலா we are gaining the knowledge அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுலயும் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி ஃபைனலி we are presenting the data to the user. ரெண்டுலயுமே அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். அதுல டேட்டா மைனிங்க்கு மைனிங் மெத்தட்ஸ், இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். திஸ் இஸ் a branch of maths. So இது ரிலேட்டட் டு மேத்தமெட்டிக்ஸ். அதுல டிஸ்கிரிப்டிவ் மைனிங் அண்ட் ப்ரெடிக்டிவ் மைனிங் டூ கைண்ட்ஸ் பார்த்தோம். இதுல வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ்னா டிஸ்கிரைப் பண்ணோம் டேட்டாவை பத்தி. இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா அதுல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம், மீன்ஸ் அதுல இருந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ திஸ் descriptive, it gives us the tools, that is இப்போ நம்ம வந்து நிறைய டேட்டாவை வந்து நிறைய சோர்சஸ்ல இருந்து எடுக்கிறோம்ல, லைக் டேபிள்ஸ், வேரியஸ் டேட்டா பேசஸ், அந்த மாதிரி மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து எடுக்கும்போது அதோட வேல்யூஸ் என்ன, ரேஞ்ச் எவ்வளோ ஃபால் ஆகுது, எவ்வளோ அதுக்கு ஆவரேஜ் என்ன, அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி ரிலேட்டடா இருக்கு கோரிலேஷன், இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டால இருந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு டெஸ்டிங்கோ ஏதோ ஒண்ணு பண்ணி அதுல இருந்து என்ன வரும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஜென்ரலைஸ்டா ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டால இருந்து சொல்லாம அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றது மூலமா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா அது வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி பிரசன்ட், திஸ் இஸ் அபவுட் தி ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ சரி, நம்ம இப்ப எதுக்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்றோம். அப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் வருது. அப்போ ஆன் அன் ஆவரேஜ் there is no evidence of relationship. இப்போ வந்து சிக்னிஃபிகன்ட்லி இதை யூஸ் பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு எல்லாம் பின்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்து அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, இப்போ காலேஜ் கிராஜுவேட்ஸ் தான் வந்து அதிகமா ஏர்னிங்ஸ் இருக்கு ஸ்கூல் கிராஜுவேட்ஸை கம்பேர் பண்ணும் போதுன்னு சொல்றாங்க. அப்போ காலேஜ் கிராஜுவேட்ஸ் டீடைல் கொஞ்சம் எடுப்பாங்க, ஸ்கூல் கிராஜுவேட் டீடைல் எடுப்பாங்க, ரெண்டு பேரோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கால்குலேஷனுக்கு பின்னாடியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படிக்கிறோம். So what is the difference between descriptive statistics and inferential statistics அப்படின்னா, இது வந்து raw data வச்சு, இது வந்து we can make inferences. raw dataனா என்ன டேட்டாலாம் இருக்கோ அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். இன்ஃபரன்சஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றாங்க, நான் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே ப்ரெஷரா இருக்கு, ஒர்க்கிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கொடுக்குற சேலரி வந்து பத்தவே மாட்டேங்குது, இப்படி சொல்லிட்டே இருக்காங்கன்னா அவங்க சொல்றதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், அவங்களுக்கு வந்து அந்த ஜாபே பிடிக்கல அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாமா? இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம், ஒரு விஷயத்த நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம், அதுக்கு பேர் தான் இன்ஃபரன்ஸ். ஸோ இதுதான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து ஆர்கனைசிங் அண்ட் அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்றோம். இது வந்து ஃபார் கம்பேரிங் அண்ட் மேக்கிங் ப்ரெடிக்ஷன்ஸ். இது வந்து ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு, இது வந்து இது நடக்கலாம், இப்படி நடக்கலாம், அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல முடியாது, இது நடக்கிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு, தட் இஸ் லைக் ப்ராபபிலிட்டி அப்படி சொல்றது வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து பிரசன்டிங் அண்ட் அனலைசிங் த டேட்டா, நோன் டேட்டா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்றோம். இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு அந்த டேட்டாவை மட்டும் இல்லாம அதுக்கு மீறி உள்ள விஷயத்தையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுதான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து கால்குலேட்டிங் மீன், மீடியன், மோட். லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்ல எப்படிலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்றோம்னா, அது எல்லாமே தான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து ரெக்ரெஷன் மாடல் எப்படி பில்ட் பண்றோம், டெஸ்டிங் எப்படி பண்றோம்ன்றது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதை வச்சு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை வச்சு இதை வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்லாம் வெதர் இட் ஃபால்ஸ் ஆன் தி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இல்ல இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா, அந்த கேட்டகரியை ஃபைண்ட் அவுட் பண்ணி யூ கிவ் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் கிவ் தி ஆன்சர்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.
நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் பிரான்ச் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்த்தோம். ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு சர்வேலயோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லயோ நம்ம என்னென்னலாம் அப்சர்வேஷன் நம்ம யூஸ் பண்றோமோ அது எல்லாமே சேர்ந்தது தான் டேட்டா. தட் இஸ் வேல்யூஸ். அது சேர்ந்தது தான் டேட்டா. ஸோ இதோட ரேண்டம் சாம்பிளிங், ரேண்டம் அசைன்மெண்ட்னு ரெண்டு இருக்கு. ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த டோட்டல் பாப்புலேஷன்ல இப்போ செட் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இப்போ அதுல இருந்து நான் வந்து இப்போ ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா எலெக்ட் பண்ண போறேன். யாரெல்லாம் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு 5 பேர் வந்து நான் வந்து வில்லிங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 5 பேர் நேமையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு 5 பேரோட இதையும் நம்ம குலுக்கி போடுறோம் அப்படின்னா அதுல 5 பேருக்குமே ரெப்ரசன்டேட்டிவா ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அதுதான் potential observation in the population that has an equal chance of being selected in a survey. அந்த இதுல இருந்து ஈக்குவல் சான்ஸ் எல்லாருக்கும் இருக்கிறதா தட் இஸ் ரேண்டம் சாம்பிளிங். ரேண்டம் அசைன்மெண்ட் அப்படின்னா வந்து என்னன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுல ஒரு 4 பேர் இருக்காங்க. அப்போ ப்ரெசன்டேஷன் அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்லைட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்லைட்ஸ் நீ எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்படி நம்ம பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்குமே அந்த குரூப்குள்ள வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே ஈக்குவலா சான்ஸ் கொடுக்குறோம்ல, அது வந்து ரேண்டம் அசைன்மெண்ட். ஸோ இதுதான் சர்வே, இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் சாம்பிளிங் அண்ட் ரேண்டம் அசைன்மெண்ட். ரேண்டம் சாம்பிளிங்னா அந்த டோட்டல் பாப்புலேஷன்ல இருந்து ஒரு சாம்பிள் எடுத்து, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சாம்பிள் வந்து அந்த பாப்புலேஷன்ல உள்ள எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளையும் கவர் பண்ணி இருக்கிற மாதிரி அந்த சாம்பிளை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்படி இருந்ததுன்னா தட் இஸ் சர்வே. நம்ம சர்வே எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, மோஸ்ட்லி வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ், மோஸ்ட்லி யூஸ்டு அப்ளிகேஷன் அப்படிலாம், அதெல்லாம் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்து ரேண்டம் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, வந்திருக்கிற வாலண்டியர்ஸ்ல எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷனை கொடுக்கறது தான் வந்து ரேண்டம் அசைன்மெண்ட். டேட்டானா என்னன்னு சொல்லிட்டோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு அப்படி அந்த டேட்டால எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டா என்னெல்லாம் அப்படின்னா, குவாலிட்டேட்டிவ் டேட்டா, ரேங்க் டேட்டா அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் அப்படின்னாலே இட் ரெப்ரசன்ட்ஸ் அ வேர்ட், ஒரு லெட்டர், இல்லைன்னா ஒரு நியூமரிக்கல் கோட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு குவிஸ் அட்டன் பண்றோம் ஆன்லைன்ல அப்படின்னா அதுல வந்து சொல்றாங்க 10 கொஸ்டின்ஸ் இருக்கு, யூ ஆர் கெய்னிங் 0 to 2 மார்க் அப்படின்னா யூஆர் ரிசல்ட் வந்து இட் இஸ் வெரி புவர். 3ல இருந்து 5னா புவர், 6ல இருந்து 8னா குட், 9 and 10னா வெரி குட், அப்படி சொல்றோம்ல. சோ இப்போ அந்த நியூமரிக்கல் அந்த 0 to 2 அப்படிங்கிறதுலாம் நியூமரிக்கல் கோட். அதை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு வேல்யூ, இது வந்து இந்த கிளாஸ்ல இருக்கு, புவரா குட்டாங்கிற கிளாஸ்ல பிரிக்கிறோம், இந்த மாதிரி கொடுக்கறதுலாம் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ரேங்க்டு டேட்டானா அது நேம்ல இருந்தே நம்ம சொல்லிடலாம், ரேங்கிங் பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இது ஒவ்வொரு கண்ட்ரியும் இவ்வளோ கோல்டு மெடல், இவ்வளோ சில்வர், இவ்வளோ பிரான்ஸ் மெடல், ஸோ எந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து இட் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அந்த பர்டிகுலர் அட்ரிபியூட்டை கொடுக்கறது தான் இட் இஸ் ரேங்க்டு டேட்டா. ரிலேட்டிவ் ஸ்டாண்டிங் அவங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத சொல்றது ரேங்க் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னா அது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் இன் நம்பர். இது வந்து ஒரு நம்பர்ல ஒரு வேல்யூ கொடுத்தோம், ஒரு கவுண்டோ ஒரு அமௌண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷனோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இது குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கு வெயிட் ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பவுண்ட்ஸ், இது எல்லாமே அவங்களோட வெயிட். ஸோ இது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா, தட் இஸ் ரெப்ரசன்டட் இன் நம்பர்ஸ். இது வந்து என்னன்னா இட் கிவ்ஸ் யூ தி வேரியஸ் கிளாஸ் ஆர் கேட்டகரி, இந்த கேட்டகரியா இந்த கேட்டகரியான்னு ரெப்ரசென்ட் பண்றது ஒரு லெட்டர் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. எஸ் ஆர் நோ, யூ ஹாவ் அ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், எஸ்னா ஒய், நோனா என் அப்படின்னு ஒரு வேர்டு, ஒரு லெட்டரை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ இப்போ குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டா, ரேங்க் டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு இதுல இந்த கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து எந்த டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஏஜ்னால இட் இஸ் அ நம்பர்ல தான் நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் டேட்டா. அது மாதிரி மிச்சம் எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன்.
Based on the various types of data, there are various level of measurement, nominal, ordinal, and interval. So nominal measurement for qualitative data, ordinal measurement for ranked data, and interval or ratio measurement for quantitative data. So data தான் words இருக்கலாம் இல்ல நம்பர்ஸா இருக்கலாம்னு சொன்னா வேர்ட்ஸ்னா இட் இஸ் குவாலிட்டேட்டிவ் நம்பர்ஸ்ல வந்து ரேங்கிங்ல இருந்தது ரிலேட்டிவ் ஸ்டாண்டிங் அப்படின்னா இட் இஸ் அ ரேங்க் டேட்டா அது வந்து அமௌண்ட் ஆர் கவுண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொன்னோம் ஸோ குவாலிட்டேட்டிவ் டேட்டானாலே கிளாசிஃபை பண்றதுல எஸ் ஆர் நோ மேல் ஆர் ஃபீமேல் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி கொடுக்குற கிளாசிபிகேஷன் அது எல்லாமே நாமினல் மெஷர்மெண்ட் ரேங்க்னா ஆர்டர்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இல்லைன்னா ரிவர்ஸ்ல 100 ரேங்க் 99 ரேங்க் இப்படி இருக்கிறது ஆர்டர்ல இருந்துச்சுன்னா ஆர்டினல் மெஷர்மெண்ட் குவான்டிடேட்டிவ் தட் இஸ் ஒரு ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல இல்லைன்னா வேல்யூ ஆஃப் ஜீரோ இது இப்படி கொடுக்குற அந்த நம்பர்ஸ் கவுண்ட் கொடுக்கறது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி இன்டர்வல் ஆர் ரேஷியோ மெஷர்மெண்ட் ஸோ இந்த மெஷர்மெண்ட் 3 கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாக்கு 3 கைண்ட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு சோ இப்ப இதுல கொடுத்திருக்கிற எல்லா வேல்யூஸும் எந்தெந்த லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க இப்ப ஹைட் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் டைப் ஆஃப் டேட்டா ஸோ இதோட லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன இன்டர்வல் ஆர் ரேஷியோ மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா ஸோ இந்த மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோல வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாட் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டானா என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா அதோட வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம் தேங்க்யூ